வணக்கம். ஸோ அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ ஐபிஎல்லுடைய செகண்ட் மேட்ச் சரிங்களா. ஸோ யார் யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ராஜஸ்தான் ராயல் விசஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் சரிங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு செகண்ட் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இப்போ ஆர்ஆர்லுடைய நமக்கு ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு 13 பேர்த்த நம்ம செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது யார் யாருன்னு சொல்கிறேன். ஸோ இவங்க இந்த 13 பேர்த்துல இருந்து யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்கள மட்டும் நான் வந்து இதில் சொல்ல போகிறேன். ஸோ அதே போல் எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 பேர்த்த வந்து பாசிபிள் பிளேயிங் லெவன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருடைய பிளேயிங் லெவன் யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாசிபிள் பிளேயிங் லெவன் சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ரியான் பராக், த்ருவ் ஜூரல், ஹிட்மேயர் சரிங்களா, சுபம் துபே, ஹசரங்கா, ஆர்ச்சர், அப்புறம் எஸ் சர்மா, எஸ் மதவல், ஃபரூக்கி, தீக்ஷனா சரிங்களா. ஸோ இந்த ஒரு 13 பேர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 13 பேர்ல இருந்து ஒரு 11 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட், இசான் கிசான், கிளாசன், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஏ மனோகர், டபிள்யூ மல்டர், பேட் கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஆர் ஷேகர், முகமது சமி, ஜே உனத்கட் சரிங்களா. ஸோ இந்த ஒரு 12 பேர்ல ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ இன்னைக்கு ஓவராலாக பார்க்கும்பொழுது யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆர்ஆர்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா சரிங்களா. ஸோ 3, ரியான் பராக் 4, டபிள்யூ ஹசரங்கா பேட்டிங் கிடையாது பவுலிங் மட்டும் நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பேட்டிங்ல ஒரு 5 ரன் அடிக்கணும் கூட ரொம்ப கஷ்டம் சரிங்களா. ஸோ 5, ஏ மதவல் சரிங்களா. ஸோ 6, தீக்ஷனா சரிங்களா. ஸோ இந்த 7 பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்லா இருக்கு சரிங்களா. அதாவது சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ரியான் பராக், அசரங்கா, ஏ மதவல் 6, தீக்ஷனா 7 சரிங்களா. ஸோ இப்போ பிளேயிங் லெவன் வந்ததுக்கு அப்புறம் இதுல ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெளியே போயிடும். ஸோ அதனால நமக்கு ஒரு 6 பேர் கன்ஃபார்மா வந்துடும் சரிங்களா. ஸோ எஸ்ஆர்ஹெச்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் சரிங்களா. ஸோ 1, நிதிஷ்குமார் ரெட்டி 2, டபிள்யூ மல்டர் 3, பேட் கம்மின்ஸ் 4, ஹர்ஷல் பட்டேல் கூட வேணாம், முகமது சமி சரிங்களா. ஸோ 5. ஸோ இந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அப்போ கிளாசனுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு ஃபிளாப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ அப்போ ஓவராலாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு 5, இதில் ஒரு 6 பேர்த்த சொல்லியிருக்கேன் சரிங்களா. 6-7 பேர்த்த சொல்லியிருக்கேன். ஸோ இது பேஸில் தான் நீங்கள் டீம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஏவரேஜான பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஏ மனோகர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சரிங்களா. ஓகே, கேப்டனா யாரை கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் சஞ்சு சாம்சன் கேப்டன், ஏ மதவல் சரிங்களா. ஸோ இவங்களை வந்து நீங்க வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சைடு பார்த்துட்டீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ அவரை கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ நீங்க டிராவிஸ் ஹெட், ஸோ இவரையும் கொடுத்து பார்க்கலாம். ஒரு சான்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் அவுட்டா இருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அதே போல இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலும் பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு சான்ஸ் அவுட்டா இருக்க வாய்ப்பு. நீங்க ரொட்டேஷன் பண்ற மாதிரி இருந்தால் நீங்க ஒரு மேட்ச்ல ஜெய்ஸ்வாலை எடுத்துட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல டிராவிஸ் ஹெட் கூட நீங்க டிராப் பண்ணிட்டு ஆப்ஷனல் பிளேயரா நீங்க இருக்கக்கூடிய லைன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிராண்ட் லீக்கு மட்டும் சரிங்களா. ஸோ ஆனா பட் நல்லா இருக்கு. ஆனா இந்த ஓவர்ல அவங்க அவுட்டா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த சுயாசங்கர் பாருங்க, சந்தீப் சர்மா சரிங்களா, சந்தீப் இந்த மதவல் சரிங்களா. ஸோ இந்த ஓப்பனிங்ல பாத்தீங்க அப்படின்னா இது அவுட்டா இருக்கும் ஒரு குட்டி வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஸோ ஓவராலாக இதுதான் உங்களுக்கு ஒரு மெயின் டீம். அதுல இருந்து நீங்க யாராச்சும் கழட்டி ஒரு டீம் எடுத்தாதான் உங்களுக்கு ஒரு நல்ல டீமா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ ஓவராலாக பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு யார் மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி பார்க்கும்பொழுது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் மேட்ச் வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸ்கோர் எக்ஸ்பெக்டட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பவுலிங் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ற அளவுக்கு கிடையாது, ஓரளவுக்கு ஏவரேஜான இருக்கும். ஸோ ஒரு 30 ரன் 40 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கிறது அந்த மாதிரி தான் ரெண்டு சைடுமே இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்கோர் கண்டிப்பா வந்துடும். அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் சரிங்களா. அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 180 ஒரு 170க்கு மேல கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதுவும் ஆர்ஆர் பேட்டிங் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா 200 கூட கிராஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு 200 210 கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா. ஓகே, ஸோ நம்ம வின்னர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இன்னைக்கு வின் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன் சரிங்களா. ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் சரிங்களா. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை வேற ஏதாச்சும் அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், ஸோ அதுலையும் ஜாயின் பண்ணுங்க. எமர்ஜென்சி வீடியோஸ் எல்லாம் அதில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். மேட்ச் வின்னரும் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கும் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு டவுட்டுக்கு நீங்க அதை சும்மா செக் பண்ணி பாருங்க. அதுல ஃபைனல் அப்டேட்டா ஒரு மேட்ச் வின்னர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஆர்ஆர் தான். நேற்று ஆர்சிபி கொடுத்துருந்தோம், வின் பண்ணியிருக்கும். ஸோ இன்னைக்கு ஆர்ஆர் தான்.
இந்த ஆர்ஆர் தோக்கறதுக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன பிளேயர்ஸ்னால மாறுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அதில் அப்டேட் பண்றேன். அப்படி இல்லைன்னா நம்ம ஆர்ஆர் தான் இன்னைக்கு வின்னர் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.